2 ஆண்டுகளுக்கு முன்பு ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதல், அக்டோபர் 7 தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. அதில் 1200 பேர் இஸ்ரேலை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டாங்க. 250 பேரை ஹமாஸ் பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் காசா பகுதியில் சுமார் 62,600 பேர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல் ஒரு பக்கம் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதாவது காசா பகுதி முழுவதும் இஸ்ரேலுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் வர வேண்டும். காசா சிட்டி தான் அடுத்த டார்கெட். அங்கே தான் ஹமாஸ் கடைசியாக பதுங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல். இதனால் நாங்கள் காசா சிட்டி உள்ள நுழைகிறோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வில் வச்சிருந்த 60,000 இராணுவத்தினரை இஸ்ரேல் இராணுவத்திற்கு இஸ்ரேல் வர வச்சிருக்காங்க. இன்னும் கூடுதலாக 20,000 பேரை ஆள் திரட்டி கொண்டிருக்கிறார்கள். திபுவென காசா உள் நுழைய. காசா சிட்டியில் தான் அதிக மக்கள் இருக்கிறார்கள். காசா பகுதியில் மொத்தம் சுமார் 21 லட்சம் மக்கள். இந்த காசா சிட்டி பகுதியில் மட்டும் இதில் பாதி மக்கள், சுமார் 12 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அந்த 12 லட்சம் மக்களும் இன்னும் 2 மாத கெடு கொடுத்து அங்கிருந்து அவங்கெல்லாம் தெற்கு பக்கம் அவர்களை நகர்த்திவிட்டு ஹமாஸ் மீது தீவிர தாக்குதல் நடத்த இஸ்ரேல் இராணுவம் முடிவெடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தியை பதிவு செய்து வருகின்றன. தாக்குதல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காசா என்பது ஒரு சின்ன பகுதி. அது முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இஸ்ரேல் ஒப்புதல் கொடுத்தா தான் உள்ள ஒரு வாகனம் போக முடியும், வெளியே ஒரு வாகனம் வர முடியும். அந்த வகையில் இது ஒரு பாலைவன பூமி என்பதால் உள்ள விளைச்சல்லாம் எதுவும் கிடையாது. வெளிநாடுகளையே நம்பி இருக்கிறது காசா. ஏற்கனவே உள்நாடுகளில் இருக்க கட்டிடங்கள்லாம் கடுமையான சேதமடைந்திருக்கு. இஸ்ரேல் வீசிய குண்டில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. வறுமை அங்கே பசி பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மருத்துவமனையில் போதுமான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்து மாத்திரைகள் இல்லை. இதனால் காசா மக்கள் உணவு கிடைக்காம கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸ் செய்தி பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராய்ட்டர்ஸ் கொடுத்துள்ள வீடியோ காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு பாத்திரத்தில் கஞ்சி வாங்குவதற்காக காசா மக்கள் காலையில் 8 மணிக்கு வராங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு. 4 மணி நேரம் காத்திருந்தால் தான் கொஞ்சம் கஞ்சி கிடைக்கும். வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதா சொல்கிறாங்க. இதுவே சில பேருக்கு தான் கிடைக்குது, பலருக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த காத்திருக்கும் காட்சிகளை பார்த்து விடுவோம். இப்படி கிடைக்கிற கொஞ்சம் கஞ்சி கூட பெற்றோர்கள் அவங்களோட குழந்தை கொடுத்துட்றாங்க. ஆனால் தாய்மார்கள், அதாவது அவங்க சாப்பிட்றதுக்கு எந்த உணவும் கிடையாது. காசாவில் ஏற்கனவே உள்ள நிவாரணப் பொருட்கள் தேவையான அளவிற்கு வருவது கிடையாது. ஒரு நாளைக்கு 600 ட்ரக்குகள் நிவாரணப் பொருட்கள் தேவைப்படுகிறது. ஆனால் சுமார் 80 ட்ரக்குகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. அப்படி உள்ளே வரக்கூடிய நிவாரணப் பொருட்கள் யாருக்கு உடம்பில் தெம்பு இருக்கோ அவங்க போய் அதை பிடுங்கி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. சாதாரண பாமர மக்களால் அதை எடுக்க முடியவில்லை. அதே பொருள் கடைசியில் பார்த்தா காசா மார்க்கெட்டில் வருதான், வந்து மிக அதிக விலைக்கு விற்கிறார்கள். பாமர மக்கள்லாம், அப்பாவி பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணப் பொருட்கள் மார்க்கெட்டில் விலை அதிகமாக விற்கப்படுகிறது, அது வாங்கிறதுக்கு காசும் கிடையாதுன்னு சொல்லி தாய்மார்கள் சாப்பிடுவது கிடையாது. இதனால் கை குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பது சிரமமாக ஆகிவிட்டது. கடையில் போய் ஏதாவது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னா அங்கே கிடையே கிடையாது. குண்டு வீச்சில் எல்லாம் காலியாகி போச்சு. எஞ்சின பொருட்கள்லாம் விலை மிகவும் அதிகமாக வைத்து வைக்கிறார்கள். பாமர மக்களால் தாங்க முடியவில்லை. அப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் காட்சிகளை ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அதனை பார்க்கலாம். இப்படி கடுமையான பசி பட்டினியால் காசாவில் உள்ள குழந்தைகள் வாடி வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க,
ஹமாஸை பொறுத்தவரை இன்னும் 50 பேரை கையில் வச்சுருக்காங்க. இஸ்ரேலிருந்து அவர்கள் பணைய கைதிகளாக பிடித்து வந்தவர்கள். அந்த 50 பேரில் 20 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரை பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். ஹமாஸ் இனி இருக்கக்கூடாது, அவங்க கையில் ஆயுதமும் இருக்கக்கூடாது, எங்களுடைய தாக்குதலை நாங்கள் தீவிரப்படுத்தி ஹமாஸே இல்லாமல் ஆக்கிவிடுவோம், அதனால்தான் 60,000 பேரை வர சொல்லியிருக்கோம் இராணுவத்துக்கு அப்படின்னு சொல்லி இராணுவ டேங்குகள் திபுதிபுவென இஸ்ரேல் உள்ளிருந்து காசா உள்ள நுழைகின்றன. தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும் என்றே தெரிகிறது. அடுத்த 2 மாதம் பயங்கர பரபரப்பாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. காசா மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கே தேவையான சுகாதார வசதிகளும் உணவுகளும் அவர்களுக்கு கிடையாது. காசாவில் காட்சி இப்படி இருக்க, இஸ்ரேல் பகுதியில் மிகப்பெரிய நகரமான டெல் அவிவில் ஏற்கனவே யார் பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு போயிட்டாங்களோ அவங்களுடைய உறவினர்கள்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, போராட்டக்காரர்களும் வீதிக்கு வந்துட்டாங்க. அவங்க இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக போராடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? போரை முடிச்சிருங்க, பணைய கைதிகள் 50 பேர் இருக்காங்க, 20 பேர் உயிரோடு இருக்காங்க, அவங்கள உடனடியாக மீட்டு கொண்டு வாங்க. 30 பேரின் உடல்கள் ஹமாஸ் வசம் இருக்கிறது, அவர்களை கண்ணியமாக அடக்கம் செய்ய வேண்டும், அவர்களையும் மீட்டு கொண்டு வாங்க. போரை நிறுத்திவிட்டு எல்லாம் முடிந்த பிறகு உள்நாட்டில் தேர்தலை நடத்துங்க என்ற கோரிக்கையோடு வீதிக்கு வந்து மக்கள் போராடும் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் மக்களின் போராட்ட காட்சிகளை பார்க்கலாம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.